கொங்கு நாட்டின் தலைநகர் கருவூர். அங்கு ஆணிலை என்றொரு ஆலயம் இருந்துச்சு. அங்கு சிவகாமி ஆண்டார் என்னும் அடியவர் வாழ்ந்து வந்தார். அவர் தினமும் சிவனுக்காக பூக்களை கொய்வார், மாலை கட்டுவார், அங்குள்ள ஆலயத்துக்கு அதை அர்ப்பணிப்பார். ஒரு நாள் சிவகாமி ஆண்டார் கரமெல்லாம் மலரோடும் சிரமேறிய பக்தியோடும் ஆலயத்துக்கு சென்று கொண்டிருந்த போது அரசனின் பட்டத்து யானைக்கு மதம் பிடித்து ஓட, மக்கள் கூட்டம் மலையென அங்குமிங்கும் ஆட, யானையின் தும்பிக்கை பட்டு மலர்கள் மலைத்துளியாய் சிந்தின. சிந்தியது மலர்கள் மட்டுமல்ல, சிவகாமி ஆண்டாரின் கண்ணீர் தான். அதை ஆலயத்தில் ஹரிபக்த நாயனார் என்றும் ஒருத்தர் இருந்தார். சிவனடியார்களையே சிவனாக நினைத்து வழிபடும் அவர் சிவகாமி ஆண்டாரின் பூக்களை சிதறடித்த யானையின் தும்பிக்கையையும் பாகர்கள் ஐவரையும் மழுவால் வெட்டி கொன்றார். ஆனால் கொன்றது அரசனின் யானையை அல்லவா? அங்குதான் செகண்ட் ஹீரோ என்று